இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில ரொம்பவே இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, சில நேரங்கள்ல தங்களால வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்நீச்சல்கள சரியா போடத் தெரியாம, தவறான முடிவுகள எடுத்துர்றாங்க. இல்ல அப்டின்னா, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் ஆகி, அதுல அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏதாவது ஏற்பட்டுருது. அப்படிதான் இங்க ஒரு பிரபல நடிகை காலமாகியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பிரபல நடிகையான திவ்யங்கா சிரோஹி அவர்கள் இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், மாடல், அதே போல் நிறைய பார்த்திங்கன்னா அவங்க இந்தியன் மியூசிக்கில் வீடியோஸ் வெளியிட்ருக்காங்க. ஓனாகவே கண்டென்ட் கிரியேட் பண்ணி நிறைய வீடியோஸை அவங்க சமூக வலைதளங்களில் வெளியிட்ருக்காங்க. அதே போல் வீலாக்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க நிறைய ஆரம்பத்தில் கம்பெனிகளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் கொட்டாக் மஹிந்திராவில் கூட இவங்க பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருக்காங்க. அர்மீனாவும் வேலை பார்த்துருக்காங்க. அப்படின்ற மாதிரியான நிறைய இவங்க ஏஎம்பி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவங்க பார்த்துருக்குறாங்க. அதை தொடர்ந்து தான் இவங்க சோஷியல் மீடியாவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறமாக இவங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதே போல் மியூசிக் வீடியோஸ் நிறைய வெளியிட்ருக்காங்க. இவங்களுக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. 1996 தான் பார்த்தோன்னா இவங்க பிறந்திருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு எந்தூசியாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஃபிட்னஸ் மேலே ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபர். இந்த நிலையில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. திரைப்பட நடிகையாக, அதே போல் பிரபல நடிகையாகவும் வளர்ந்தவங்க, மிகப்பெரிய பார்த்தோன்னா ஒரு சமூக வலைதள நட்சத்திரம்னே சொல்லலாம். 30 வயதில் காலமாக இருக்கக்கூடியது அவங்களுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. உத்தரப்பிரதேசம் புலந்த்ஹாரில் தான் இவங்க பிறந்து வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னுடைய அபாரமான நடிப்பு, நடன திறமையால் ரொம்ப சின்ன குறுகிய காலத்திலேயே இசைத்துறையில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு திவ்யங்கா அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே அவங்க உயிரிழந்து விட்டதாக அவங்கள மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறமாக பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய மரணத்திற்கான சரியான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படின்னாலும் கூட இந்த திடீர் மறைவு திரையுலகினரிடையே மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. திரையுலகில் அவரது துடிதுடிப்பான நடிப்பு, அழகான முகபாவனை அப்படின்னு ஹரியானா மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள் முழுவதுமே ஏராளமான ரசிகர்கள் அவங்களுக்குன்னு இருந்திருக்காங்க. அதோட சமூக வலைதளங்களையுமே அவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராகவும் இருந்திருக்காங்க. திவ்யா அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மட்டுமே சுமார் 13 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்கள் இருக்காங்களாம். இந்த நிலையில் இவ்வளவு சின்ன வயதில் புகழின் உச்சியில் இருக்கும்போது அவங்க மறைந்ததை யாராலும் நம்பவே முடியலைன்னு பலருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்படி தான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத சூழ்நிலையில் நிறைய பேரை இழந்து வந்துட்டுருக்கோம். இதற்கெல்லாம் காரணம் சரியான ஒரு உணவு முறை, சரியான தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி நம்மளையே நம்ம எப்படி உடலையும் மனதையும் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்றது பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால் இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருது. அதுலேயும் இளைஞர்களுக்கு தான் இப்போ அதிகமாகவே பார்த்திங்கன்னா நெஞ்சுவலி ஏற்படுது அப்படின்றது சமீப காலமாகவே நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம். இந்த நிலையில் வெறும் 30 வயதே ஆன பிரபலம் ஒருத்தவங்க இப்படி அதுவும் நெஞ்சுவலி காரணமாக காலமாகியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியானதும் அது எல்லோருக்குமே ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியே போனால் நம்ம எத்தனை நல்ல நல்ல கலைஞர்களை நம்ம இழக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரியான பயமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிகர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து இப்போ எல்லோருமே திவ்யங்கா அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் திவ்யங்கா அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இரங்கலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக திவ்யங்கா அவர்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.